ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு குட்டி தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. இது நாங்கள் ஒரு வாழை மரம் வச்சுருந்தோம். அதில் ஃபஸ்ட் டைம் குளம் போட்டிருக்கு. இ- அதாவது இது வயல் பழம். இதுக்கு முன்னாடி நாங்கள் 2-3 டைம் வாழை மரம் வச்சுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பெரிய பெருசாக வளரும். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி வாடி போயிடும். அது ரொம்ப கவலையாக இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு கோலை போட்டிருக்கு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த போல் உயரம் பக்கத்தில் போல் இருக்குது. அந்த உயரம் வர வளர்ந்துருக்கு. பக்கத்தில் பப்பாளி கன்று இருக்குது. பப்பாளி மரம் அதுவுமே இப்போ தான் காய் வச்சுருக்கு. ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கு. பக்கத்தில் துளசி செடி. ஏற்கனவே நிறைய இலைலாம் இருந்தது. அந்த கோழி வேறு நாங்கள் வளர்க்கோமா, அந்த கோழி ஃபுல்லாக அந்த கீழே உள்ள இலையை ஃபுல்லாக தின்னுட்டு மேலே மட்டும்தான் அந்த துளசி இலை இருக்குது. எவ்வளோ உயரம் இருக்குன்னு பாருங்கள். அந்த போலுக்கு அதுக்கும் கரெக்டாக இருக்கும். பக்கத்துலேயுமே பக்கக்கனி எல்லாமே விட்டுட்டோம். ஒரு இலையில் 10 பேர் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லா லாங்காக இருந்தது. இது தூர தள்ளி போய் வீடியோ எடுத்தேன். சரி, நல்லா லாங்காக தெரியுமே அப்படின்ட்டு. இது வீட்டு முன்னாடி. இது அழகுக்கு உள்ள செடி. அந்த பையில் இருக்குது. அது ஒரு மாதிரி செம்பருத்தி பூ வணக்கா பூக்கும். பக்கத்தில் மஞ்சள் கலர் பூ. இது குண்டு மல்லி. அது இன்னும் இன்னும் மொட்டை வைக்கல. பக்கத்தில் பிச்சி பூ செடி. அது பக்கத்தில் காலையில் தூங்கி முழிச்சோம். அந்த ஏற்கனவே எல்லோ கலர் மங்களகரமாக இருக்கும், மஞ்சள் கலர் மங்களகரமாக இருக்கும். தூங்கி முழிச்சோடனே அதில் முழிச்சோம்னா அவ்வளோ ஒரு எப்படி சொல்ல, அந்த அளவுக்கு நல்லா பிரகாசமாக இருக்கும். பிச்சி பூச்செடியில் இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. மொட்டுமே இப்போ தான் வச்சுருக்கு. இது நிறைய பூத்துன்னு வச்சுக்கோங்களேன். பூ ஏகப்பட்ட பூ பூக்கும். அந்த அளவுக்கு பறிக்க முடியாத அளவுக்கு நிறைய பூ பூக்கும். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பம். அதனால் இவ்வளோ பூ தான் இருக்குது. இது வீட்டு முன்னாடி இவ்வளோ செடி வச்சுருக்கோம். இது வீட்டு சைடில், இந்த ரோட் சைடில் வச்சுருக்கோம். இது பட்டன் ரோஸ். இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்லாம் நிறைய பூ பூத்துது. இப்போ தான் மொட்டுன்னு வச்சுருக்கு. ஆனால் பூத்துதுன்னா அவ்வளோ பூ பூக்கும். குட்டி குட்டி பூவாக பூக்கும். இது வீட்டு பின்னாடி, அம்மா வீட்டு முன்னாடி. அது இதில் நிறைய தக்காளி செடி ஃபுல்லாக நிறைய காய் வேறு காய்ச்சிருந்தது. நம்ம கடையில் வாங்கி நம்ம தக்காளி வாங்கி குழம்பு வைக்கிறத விட நம்ம வீட்டிலே வளர்ந்து அதில் காய்க்கிற அந்த தக்காளியை வச்சு குழம்பு வச்சோம்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல மன நிம்மதியாகவும் இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தக்காளி காய் ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் கத்திரிக்காய் செடியில் வர கத்திரிக்காய் நிறைய காய்ச்சிருந்தது. நிறைய பிஞ்சும் இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பக்கமாக கத்திரிக்காய் காய்ச்சிருந்தது. இது ஒரு மாதிரி குடு வணக்கம் இருக்குது. அந்த கத்திரிக்காய் ஒரு மாதிரி ரொம்ப லாங்காகவும் இருக்காது, பரவாயில்லாமல் இருக்கும். சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை கத்திரிக்காய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூவுமே நிறைய பூத்துருந்தது. இதுவுமே அதே தான். கத்திரிக்காய் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டு செடியில் காய்ச்சி சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வல்லாரக்கீரை பொரியல் அன்றைக்கி வச்சேன்னா அதில் உள்ள அந்த சின்ன ஒரு குட்டி வேர் எனக்காக இருந்தது. அதை தழுக்க வச்சு நல்லா தழுத்துட்டு. இதுவுமே பக்கத்தில் தக்காளி செடி தான். அதுக்கப்புறம் 7 டேஸ். இது நான் பையில் வச்சேன். 1 வருஷம் கிட்ட வச்சேன். மொட்டு கூட வைக்கல. ஆனால் தரையில் வச்சேன். 2 பூ பூத்துருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வர அந்த மொட்டு வேறு இருக்குது. இது மாதுளஞ்செடி. இன்னும் இது மொட்டு வைக்கல, பூவும் பூக்கலை. இது மிளகாய் செடி. நல்லா நீல மிளகாவாக இருக்கும். இப்போ தான் ஒரே ஒரு மிளகா மட்டும் இருக்குது. மற்றபடி பூ இருக்குது. இதுலேயுமே ஒரு தக்காளி செடி இருக்குது. இது கனகாம்பரம். கிராமங்களில் ஃபுல்லாக இது நிறைய இருக்கும். இது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த கனகாம்பர பூ கன்று வர வச்சுருக்கோம். இது சீனி கொய்யாக்காய். நல்லா பருங்கொய்யாக்காய் இருக்கும். உள்ளே வெள்ளை கலரில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய மரமாக இருந்தது. அந்த மரத்தை தூர ரொம்ப ஒரு மாதிரி காய் வேறு காய்க்கலாம், அதை வெட்டி போட்டோம். இது 2வது இது வச்சுருக்கோம். இது மிளகாவிலே நல்லா கொஞ்சம் கட்டை மிளகா இருக்கும். கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஆனால் காரம் அந்த அளவுக்கு இருக்கும். பயங்கரமாக இருக்கும். இதுவுமே நான் குழம்புக்கு அடிக்கடி இதில் தான் பறித்து குழம்பு வைப்பேன். பழைய சாதத்துக்கு இந்த சைடிஷ்டாக அந்த மிளகாய் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்.
நல்லா காரசாரமாக இருக்கும். இதுவுமே பூ நிறைய வச்சுருக்கு. அது மாதிரி மிளகாவும் நிறைய காய்ச்சிருக்கு. அது பக்கத்தில் வந்து சீத்தா கன்று. சீத்தா அதாவது மரம், சீத்தா மரம் இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து வீட்டு சைடில் அந்த ரோட்டு பக்கத்தில் இது வந்து மஞ்சப்பு மரம். எங்கள் வீட்டில் மொத்தம் 2 முருங்கை மரம் வந்து, ஒன்று வந்து கொடி மரம், கொடிக்காய்ன்னு சொல்லுவாங்க அந்த மரமும், அப்புறம் நாட்டுக்காய் அந்த மரமும் இருக்குது. காய் அவ்வளோ நீளமாக இருக்கும். வீட்டிலேருந்து பாசி பிடிச்சி போயிருக்கு. மழை டைமில் வந்து இப்போ அப்படி தான் இருக்கும் அந்த டைமில் வந்து. அதுக்கப்புறம் நார்மலாக சரியாயிடும். வீடுமே உழுவு தான் செய்யும். ஆனால் சென்டிங் போட்ட வீடு உழுவுதா தான் ஆச்சரியமாக இருக்குது. வீட்டு முன்னாடி வந்து கொய்யா மரம். நான் ஏற்கனவே இதை ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கொய்யா காயெலாம் நிறைய தான் கிடக்கு. ஆனால் எனக்கு தெரியுது. ஆனால் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுவுமே சீனி கொய்யாக்காய் தான். இதுதான் நாட்டு முருங்கை மரம். இது வந்து பூ அந்தளவுக்கு வைக்கலை. ஆனால் அந்த காயுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொடிக்காய். நல்லா பிஞ்சு நல்லா நீளமாக இருக்கும். ஒரு காய் வந்து 2 காய்க்கு சமமாக இருக்கும். அந்தளவுக்கு இருக்கும். பூ இதுவுமே நிறைய பூத்திருக்கு. ஏகப்பட்ட பூ பூத்திருக்கு. எங்கே பார்த்தாலும் ஒரே பூவாக தான் இருக்குது. காய் நிறைய காய் காய்க்கு. நாங்கள் ஏற்கனவே விற்போம். ஒரு காய் 5 ரூபான்னு விற்போம். பொங்கல் அப்புறம் தீபாவளி அந்த டைம்லாம் ஒரு காய் 10 ரூபான்னு விற்போம். ஏன்னா காய் வந்து அந்தளவுக்கு நல்லா நீளமாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொடிக்காய் முருங்கைக்காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், எனக்கு பார்க்க நீளமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கட்டையாக தான் தெரியும் நினைக்கிறேன். நான் நல்லா லாங்கு. அதனால் கட்டாயம் நீங்கள் வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வளங்க. நல்லா ரொம்ப ரொம்ப நல்லது. சொன்ன மாதிரி முருங்கைக்கீரை பொரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சூப் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரத்த பெஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முருங்கை மரம் வந்து. முருங்கைப்பூ பறிச்சிக்கலாம், முருங்கைக்காய் குழம்பு வச்சுக்கலாம், முருங்கைக்காயை பொரியலும் வச்சுக்கலாம். சொன்ன மாதிரி நிறைய யூஸ் இருக்குது இந்த முருங்கை மரத்தில் வந்து. அதனால் கட்டாயம் வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வந்து வளங்க. வாய் வளருது. அந்த சீட்டு ஃபுல்லாக ஒரே தூசியாக இருக்குது. அது வந்து நாங்கள் வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஏற்கனவே மழை டைமில் கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அப்புறம் இறங்குனோம்னா அது இதாயிரும். அதனால் எப்போமா அது ஒரு டைம் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கிடுவோம். இது பாருங்கள், எவ்வளோ ஒரு லாங்கு தருமா அந்த காயெல்லாம். நல்லா நீளமாக இருக்கும். ஆனால் விளைஞ்சு நல்லா பருங்காயாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பூ பாருங்கள், ஏகப்பட்ட பூ பூத்திருக்கு. நிறைய பூ. அந்த மஞ்சப்பூ மரத்துலையுமே அது வீட்டுக்கு ஒரு அந்த மரமே வைக்கலாம். அது நல்லா காலையில் தூங்கி வச்சோம்னா அவ்வளோ தூங்கி முழிச்சு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. அதனாலுமே நாங்கள் வச்சுருக்கோம். பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்கள். இது வந்து மச்சில் நின்று நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அதாவது பால்கனின்னு சொல்லுவீங்க நீங்கள். நாங்கள் வந்து மச்சின்னு சொல்லுவோம் திருநெல்வேலி பக்கத்துலலாம். எங்கள் வீட்டு மாமரத்தில் பாருங்கள் எவ்வளோ ஒரு பூ இருக்குது பாருங்கள். ஏகப்பட்ட பூ. பார்க்க இடம் ஃபுல்லாக பூ தான். இந்த மாம்பழம் இது வந்து மாம்பழம் நல்லா பழுத்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி சூப்பராக இருக்கும் பாருங்கள். பட்டடம் தொட்டடம் எல்லா பக்கமும் பூ தான். எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் தண்ணி மட்டும் தான் ஊற்றுவோம். ஆனால் மாதத்துல ஒரு டைம் வந்து அறுவடைச்சு அந்த இதில் வந்து கொத்தி விடும். அந்த மரநக்கா இருக்கா, அதில் கொத்தி விட்டதுக்கப்புறம் இவ்வளோ பூ பூத்துருக்கு. உங்கள் வீட்லையுமே நீங்கள் மாமரம் வச்சுருந்தீங்கன்னா, பூவே பூக்கலை அப்படின்னா, காய் காய்க்கல அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த மரம் இருக்கா, தூரில் அகண்டி விட்டுறாதீங்க. அதுக்கு மேலே இருக்கிறதுல அறுவடைச்சு கொத்தி விடுங்க. ஒரு 5, 6 பக்கம் கொத்தி விடுங்க. இந்த மாதிரி பூ பூக்கும். இதுதான் நான் கொடுக்குற டிப்ஸு மாமரத்துக்கு. இது வந்து பக்கத்து வீடு செடி. அவங்களுமே மச்சில் வந்து செடியாக வச்சுருக்காங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. இது ஃபுல்லாக வீட்டு முன்னாடி மேலே மச்சில் இருந்து எடுக்கிறதுனால எல்லாருமே வீட்டுக்கு ஒரு மரம் வச்சுருக்காங்க. இது வந்து தேக்கு மரம், அப்புறம் தென்னை மரம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மரம் வச்சுருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இது வந்து நான் காலையில் வீடியோ எடுத்தேன். எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்கள்.
அதுவும் இந்த வாழை கொலை போட்டது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஃபஸ்ட் டைம்னோடனே அளவிட முடியாத சந்தோஷம். நல்லா காற்றுலாம் அப்படி விழும். காஃபி நாங்கள் குடிக்கணுனாலுமே மச்சில் வந்து தான் டீ குடிப்போம். அவ்வளோ ஒரு அந்த காற்றுக்கு அதுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹைப் கட்டாயம் கொடுங்க. தேங்க்யூ. பாய்.